வெண்முரசு. கார்கடல் 35. வாசிப்பது சந்தீப். ஏகாக்ஷர் சொன்னார். படைக்களத்தில் தன் பட்டத்து யானையான சுப்ரதிகத்தின் மேல் ஏறி பகதத்தர் தோன்றினார். அரசி, அவர் கொண்டிருந்த அம்புகள் அனைத்தும் அவரைவிட 2 மடங்கு நீளமானவை. அவற்றின் கூர்முனைகள் கையளவுக்கே பெரியவை. அவை உருமியபடி சுழன்று சென்று கவசங்களை உடைத்து உடலுக்குள் பாய்ந்ததுமே சற்று சுழன்று நிலை கொள்பவை. ஆகவே அவ்வுயிரைக் கொல்லாமல் அவற்றைப் பிடுங்கி எடுப்பது இயலாது. அம்புகள் நீண்டவை ஆதலால் அவை தைத்து வீரன் களம்பட்டதுமே அவன்மேல் பிற வீரர்களும் தேர்ச்சிகளங்களும் புறவிகளும் ஓடி அந்த அம்பை அசைத்து அவன் உள்ளுறுப்புகளை சிதைத்து விடுவார்கள். குருக்ஷேத்திரத்தில் சினங்கொண்டெழுந்த காலதேவன் போலவே பகதத்தர் தோற்றமளித்தார். முன்பொரு முறை ஹிரண்யாக்ஷன் என்னும் அசுரன் தன் பெருங்கதையினால் கடலின் அலைகளை அரைந்து சிதறடித்து விளையாடினான். அந்த அறைகள் பட்டு கடலரசனாகிய வருணன் துன்புற்றான். அவன் அழுதபடியே சென்று வெண்ணளந்தோனிடம் தன்னை அவ்வசுரனின் கதையிலிருந்து காக்க வேண்டும் என்று கோரினான். சினம் கொண்டு விண்ணவன் எழுந்தான். அதை அறிந்த ஹிரண்யாக்ஷன் பேரிரு கொண்டு பூமி எண்ணெயை தன் பற்கொம்பின் மேல் ஏற்றிக்கொண்டு கடலாழத்திற்குள் சென்று ஒளிந்தான். காப்போன்தான் ஒரு பன்றி என உருக்கொண்டு கடலின் ஆழத்திற்குள் உள்ள 7 இருண்ட பாதாளங்களையும் ஊடுருவிச் சென்று அங்கே எல்லையில்லாது விரிந்த மணல் வழியில் ஒரு மணற்பருவாக சுருங்கி ஒளிந்திருந்த ஹிரண்யாக்ஷனைக் கண்டு கொன்று அன்னையை மீட்டுக் கொண்டு வந்தார். ஹிரண்யாக்ஷனின் கொம்பு வயிற்றில் புகுந்தமையால் புவியென்னை கருவுற்றாள். அவள் ஈன்ற மைந்தனே நரகாசுரன். மண்ணாழத்தில் பிறந்தமையால் அன்னை அப்பெயரை அவனுக்கு ஈந்தாள். கொடிய கருந்தோற்றம் கொண்டிருந்த நரகனை விண்ணவர் கொன்றுவிடக்கூடும் என ஆஞ்சிய அன்னை உலகாள்வோனிடம் சென்று அவனை காக்க வேண்டுமென இறந்தாள். அவளுக்கு கனிந்த மூத்தோன் தன் பைநாகப்பாயின் வாலின் நிழலைத் தொட்டு எடுத்து ஒரு அம்பு என்று ஆக்கி அளித்தார். இது வைஷ்ணவாஸ்திரம். இதை நீ உன் கையில் ஒரு கணையாழியாக அணிந்து கொள்க. உன் மைந்தனுக்கு இதை கொடு. அவன் வளர்ந்து பேரொருவன் ஆவான். அவனை எவரும் வெல்ல இயலாது. அவன் அறம்பிழைத்தானென்றால் மண்ணில் நானே அவனைக் கொல்ல எழுவேன். என் முன் மட்டுமே இந்த அம்பு செயலிழக்கும் என்று அருளினார். அன்னையிடமிருந்து வைஷ்ணவாஸ்திரத்தைப் பெற்ற நரகாசுரன் வெல்லற்கரியவனாக ஆனான். கிழக்கு மலைகளின் அடிவாரத்தில் பிரக்ஜோதிஷம் என்னும் நகரை உருவாக்கி அதை தன் தலைநகராக் கொண்டு அசுரப் பேரரசு ஒன்றை அமைத்தான். ஹயக்ரீவன், நிசுந்தன், பஞ்சனதன், முரன் என்னும் விண்ணுருவ அரக்கர்களை பிரக்ஜோதிஷ மாநகரின் எல்லைக்காவலர்களாக அமைத்தான். வேதமுனிவரான துவஷ்டாவின் மகள் கசேருவை கவர்ந்து கொண்டு வந்து தன் துணைவியாக்கிக் கொண்டான். எதிர்க்க எவருமில்லை என ஆணவம் மிகவே விண்ணுலகுக்குச் சென்று இந்திரனின் அன்னை அதிதியின் அணிகலன்களை அறுத்துக் கொண்டு வந்து தன் துணைவிக்கு அளித்தான். இந்திரன் சென்று முறையிடவே பார்க்கடலில் இருந்து பெருமான் எழுந்து மண்ணில் வந்து நரகாசுரனிடம் போரிட்டு அவனைக் கொன்றார். மண்ணின் பெருவீரர்களும் முனிவர்களும் விண்ணவரும் வெல்ல முடியாத நாராயணாஸ்திரம் பெருமானின் கையில் ஒரு சிறு கணையாழியாகச் சென்றமைந்தது. நரகாசுரனின் குடிகள் சிதறிப் பறந்து பிறிதோரிடத்தில் பிரக்ஜோதிஷத்தை மீண்டும் அமைத்தனர். யாதவ நிலத்திற்குள் அமைந்த அந்நகரிலிருந்து கொண்டு அவர்கள் துவாரகையின் ஆனரைகளை கவர்ந்தனர். சினம் கொண்ட இளைய யாதவர் தன் துணைவி சத்யபாமையுடன் போருக்கெழுந்து நரகாசுரனின் குருதியிலெழுந்து 108வது நரகாசுரனைக் கொன்று பிரக்ஜோதிஷத்தை அழித்தார். நரகாசுரனின் குடியில் இருந்து தொன்மையான படைக்கலமாகிய நாராயணாஸ்திரம் புதிய பிரக்ஜோதிஷத்தின் அரசரான பகதத்தரிடம் வந்தது. அது கருடச் சிறகுகள் கொண்டது. கருடனின் அலகு போல் கூர்ந்த முனை கொண்டது. கருடன் போல் ஓசையிட்டு விண்ணிலெழுந்து அங்கேயே வட்டமிட்டு இலக்கை நோக்கிய பின் செங்குத்தாக மண்ணுக்கு வந்து பாய்ந்து உயிர் குடிப்பது. அதனிடமிருந்து தப்ப எவராலும் இயலாது. அது விண்ணளந்த பெருமான் ஒருவனுக்கே கட்டப்படும் என்று கதைகள் உரைக்கின்றன. அதை பகதத்தர் போர்க்களத்தில் பயன்படுத்தவில்லை. அவர் அதை பீமனுக்கோ அர்ஜுனனுக்கோ கருதி வைத்திருப்பதாக சொல்லப்பட்டது. அன்று காலை பகதத்தர் தீக்குறி ஒன்றைக் கண்டார். அவருடைய யானையும் களமிழத் தயங்கியது. ஆகவே அன்றே பீமனையோ அர்ஜுனனையோ கொல்வதாக தன்னுள் வஞ்சினம் உரைத்தபின் அவர் குருக்ஷேத்திரக் களத்தை சென்றடைந்தார்.
அங்கே நிகழ்ந்த பெரும்போரில் அவர் துருபதனிடமும் விராடனிடமும் போரிட்டார். தன் மைந்தரைக் கொன்ற அவர் மேல் சினம் கொண்டு பொருத வந்த சிகண்டியை அம்புகளால் அறைந்து தேரிலிருந்து வீழ்த்தினார். சிகண்டி தப்பி ஓடி படைகளுக்குள் ஒளிந்து கொண்டார். திரிகர்த்தனும் சம்சப்தர்களும் கொல்லப்பட்ட செய்தியை அவர் அறிந்தார். தன் இலக்கான பீமனை நோக்கி சென்று கொண்டிருந்தார். தொலைவில் பீமனை கண்டு கொண்டதும் அவரை நோக்கி தன் யானையை செலுத்தினார். களத்தில் இரு பெருமல்லர்களும் சந்தித்துக் கொண்டார்கள். அரவான் சொன்னான், யானை அளவுக்கு போரை நன்கறிந்த பிறிதொரு உயிர் இல்லை. புறவிகள் போரில் களிக்கின்றன, ஆனால் எளிதில் அஞ்சிவிடுகின்றன. யானையின் முகத்தில் எழும் கரிய மானாகம் போரில் திளைக்கின்றது. குருதியில் குளிக்குந்தோறும் குளிர்ந்து ஆற்றல் கொள்கிறது. என் குடியினரே, அங்கே குருக்ஷேத்திர மண்ணில் சுப்ரதேகம் செய்த போரை இனி என்றென்றும் சூதர்கள் பாடுவார்கள். பெருங்கவிஞர் சொல்லில் நிறுத்துவார்கள். தலைமுறைகள் அதன் வீரத்தை எண்ணி திகைப்பார்கள். அது வானிலிருந்து தெய்வம் ஒன்று தன் கையில் தூக்கிச் சுழற்றும் சங்கிலிக் கதையின் கரிய முழை போல போர்க்களத்தில் சுழன்று வந்தது. அது சென்ற இடத்தை குருதித்தடமாக காண முடிந்தது. கரிய யானையே அவர்கள் எவரும் காணவில்லை. அது செங்குருதியால் செம்மண்குன்று என தோன்றியது. பீமன் தன் தேரில் நின்றபடி யானையிடம் போர் புரிந்தார். அவரைத் தொடர்ந்து வந்து காத்த பாஞ்சாலத்தின் வில்லவர்களை பகதத்தர் தன் அம்புகளால் வீழ்த்திக் கொண்டே இருந்தார். மெல்ல மெல்ல பீமன் தனிமைப்பட்டு களம் நடுவே நின்றார். அவரை பின்னால் சென்று மையப் படைகளுடன் சேர்ந்து கொள்ளும்படி அறிவுறுத்தி முரசுகள் முழங்கிக் கொண்டே இருந்தன. ஆனால் அவர் அதை தவிர்த்தார். மேலும் சீற்றம் கொண்டவராக அவர் பகதத்தர் மேல் பாய்ந்தார். சுப்ரதேகத்தின் கதை வந்து அறைந்து அவருடைய தேர் உடைந்து தெரித்தது. அதிலிருந்து பாய்ந்து அவர் மண்ணில் விழுந்து புரண்டு எழுந்தார். அரைந்து அரைந்து அவரை தொடர்ந்து வந்த கதைப்பட்ட இடம் குழியாகியது. அந்த மண் பெருகி அவர் மேல் பொழிந்து அவரை செந்நிறமாக்கியது. வில் ஒடிந்து தெரிக்கவே பீமசேனர் தன் கதையை தூக்கியபடி யானையுடன் போர் புரிந்தார். யானையின் கதை அவருடைய கதையை அறைந்து அப்பால் வீசியது. அவர் பாய்ந்து பிறிதொரு கதையை எடுத்துக்கொண்டார். அவரை நோக்கி மேலிருந்து அம்புகளைத் தொடுத்த பகதத்தர் வெறிக்கூச்சலிட்டார். அவருடைய அம்புகள் அந்த செந்நிலத்தில் தைத்து இலை எரிந்தணைந்து குச்சிகள் நீண்டு நிற்கும் மூங்கில் காடென்றாயின. அதனூடாக தப்பி வளைந்து ஓடிய பீமன் அந்த மாமத யானையை எதிர்கொள்ள ஒரே வழி அதன் அருகே சென்று விடுவதே என உணர்ந்து அதை நோக்கி ஓடி அதன் கதை சுழன்று வரும் வட்டத்திற்குள் சென்றார். யானை அவரை பார்க்க முடியாமல் தன்னைத்தான் சுற்றிக் கொண்டு பெருங்குரல் எழுப்பியது. அதன் கால்களுக்கு கீழே சென்று அவர் அங்கே நின்று அதை தாக்கினார். அதன் கவசங்கள் உடைந்தன. அதன் காலுக்கு கீழே புண்பட்டது. கால் வளைய யானை சரிந்து விழுந்தது. அதற்கு அடியில் பீமசேனர் சிக்கிக் கொண்டார் என்று எண்ணிய பாண்டவ படையினர் கூச்சலிட்டு அலறினர். இளைய பாண்டவர் பீமசேனர் வீழ்ந்தார் என்று முரசுகள் முழங்கின. பாண்டவப் படையினர் அலறிக்கொண்டு நிலையழியலாயினர். யுதிஷ்டிரர் அஞ்சி கூச்சலிட்டபடி நகுலனிடம் இளையவனிடம் சென்று மந்தனை காக்கச் சொல்க. மந்தன் உடனே மீட்கப்பட்டாக வேண்டும் என்றார். அச்செய்தி சென்றதும் சம்சப்தர்களைக் கொன்று உடலெங்கும் குருதியுடன் நின்றிருந்த அர்ஜுனன் தேரை திருப்பியபடி பகதத்தரை நோக்கிச் சென்றார். அவருடன் பாஞ்சாலத்தின் வில்லவர்கள் 100 நாணொலி எழுப்பியபடி சென்றனர். பகதத்தரை வெல்வது எளிதல்ல பார்த்தா. அவருடைய நாராயணாஸ்திரம் ஆற்றல் மிக்கது என்று இளைய யாதவர் சொன்னார். அதை அவர் மூத்தவர் மேல் ஏவவில்லை அல்லவா என்றார் அர்ஜுனன். இல்லை, அவ்வாறு ஏவியிருந்தால் அதன் ஒலி வேறாக கேட்டிருக்கும் என இளைய யாதவர் சொன்னார். பீமசேனர் இறந்துவிட்டார் என்று கௌரவப் படைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கையிலேயே சுப்ரதேகம் புரண்டு எழுந்து நின்று துதிக்கை தூக்கி ஆர்ப்பரித்தது. அது விழுந்த எடையை தன்மேல் இருந்து ஒழிந்து அப்பால் பாய்ந்தெழுந்து கதையுடன் நின்ற பீமசேனரை நோக்கி கதையுடன் பாய்ந்தார் பகதத்தர். இருவரும் ஒருவருக்கொருவர் இணை நின்று கதை போரிட்டனர். இருவரின் தசைகளும் ஆற்றல் ஆற்றல் என முருகி நெளிந்து தழைந்தன. இரு கதைகளும் விம்மி காற்றில் சுழன்று வந்து அறைந்தன. இருவரும் கால் எண்ணி வைத்து சுற்றி வந்து தாக்கினர். ஒருவர் வீச்சை ஒருவர் தடுத்தனர். அதில் ஒருவரின் ஆற்றலை ஒருவர் உணர்ந்தனர்.
இரு மல்லர்கள் ஒரு கோலத்தின் இரு பக்கங்கள் என இணைந்து கொள்கிறார்கள். பகதத்தரின் விழிநோக்கு தன் கைகளை நீட்டித் தொடும் எல்லை வரைதான் என்பதை பீமன் புரிந்து கொண்டார். தன் காலடியோசையைக் கொண்டோ கதை சுழலும் விம்மலைக் கொண்டோ காற்றசைவைக் கொண்டோதான் அவர் தன்னை அறிகிறார். ஆகவே பஞ்சடி வைத்து நடக்கும் போர் முறையே கைக்கொண்டார். கதையை சுழற்றாமல் தன் முன் அசைவிலாது பிடித்தபடி அவர் உடலை அறைய தடம் நோக்கினார். அவர் நெஞ்சு திரும்பி அண்மையிலென தெரிந்த களத்தில் ஓங்கி அறைந்தார். அக்கணமே அவருக்குப் பின்னால் நின்றிருந்த சுப்ரதேகத்திடமிருந்து எழுந்த மெல்லிய ஓசையால் அவரை நன்கு கண்டவராக பகதத்தர் பாய்ந்து அகன்றார். அதன் பின்னரே பீமன் உணர்ந்தார். அவருக்குப் பின்னால் நின்று அந்த யானை 100 முறை தீட்டிய கூர்கொண்ட தன் விழிகளால் அவருடைய ஒவ்வொரு தசையசைவையும் நோக்கிக் கொண்டிருக்கிறது என. அதன் துதிக்கை அசைவில் செவிவீச்சில் பகதத்தருக்கான மொழி இருப்பதைக் கண்டார். மீண்டும் மீண்டும் தாக்கி பிரிந்து பாய்ந்து தாக்கும்போது அந்த மொழிக்கும் அப்பால் அவர்கள் மட்டுமே எழுப்பிக் கேட்டுக்கொள்ளும் நுண்ணொலி ஒன்றில் பிறிதொரு மொழி அவர்களிடையே நிலவுவதை உணர்ந்தார். அவரது யானை விழிகளை நோக்கி போரிட அவர் கற்றிருக்கவில்லை. அவை நோக்குவதென்ன என்பதை அவருடைய விழிகளாலும் பயின்ற உள்நோக்காலும் உணர இயலவில்லை. பீமன் கைதளர்ந்து பின்னடையத் தொடங்கினார். அவர் விலாவில் அரைந்து வீழ்த்தியது பகதத்தரின் கதை. குருதி உமிழ்ந்தபடி அவர் புரண்டு எழுந்து விலகினார். பகதத்தர் மீண்டும் தன் யானை மேல் ஏறிக்கொண்டு பெருவில்லை இழுத்து அம்பு தொடுத்து அவர் மேல் ஏவினார். முதல் அம்பை ஒழிந்த பீமசேனர் கால் தளர்ந்து விழ அடுத்த பேரம்பை பகதத்தர் எடுத்தபோது மல்ல நாட்டரசன் ஆகிருதியின் மைந்தனாகிய ரிசிபர்வன் கூச்சலிட்டபடி வந்து சுப்ரதேகத்தின் மேல் தன் வேலால் தாக்கினான். சினம் கொண்ட யானை திரும்பி அவனை தாக்கியது. அவன் தன் வேலால் மாறி மாறி யானையை குத்திக் கொண்டிருக்க அவனை தூக்கி நிலத்திலறைந்து கொன்றது சுப்ரதேகம். களைத்து குருதி கக்கிக் கொண்டிருந்த பீமன் எழுந்து விலகிச் சென்றுவிட அவரை துரத்தியபடி பாண்டவப் படைகளுக்குள் பகதத்தர் நுழைந்தார். அவரை அஞ்சி பாறை விழுந்த ஏரியின் நீர் என அலையலையாக பாண்டவப் படைகள் அகன்றன. பீமசேனரை பகதத்தர் அணுகி, இன்றுடன் ஒழியட்டும் உன் ஆணவம் என்று கூவியபடி தன் முதன்மை அம்பை எடுக்க கை நீட்டியபோது கூகை குழறல் போல் எழுந்த நாணலியுடன் வந்து அவரை எதிர்கொண்டார் அர்ஜுனன். அவர்களிடையே விற்போர் தொடங்கியது. பகதத்தரின் அம்புகள் பெருங்கழுகுகளின் ஆற்றல் கொண்டிருந்தன. உதரும் மலைப்பாறைகள் போல் அவை இறங்கின. பகதத்தரின் அம்புகளை அறைந்து முறிக்கவோ தடுத்து வீழ்த்தவோ இயலாதென்று முதல் அம்பிலேயே அர்ஜுனன் உணர்ந்து கொண்டார். அவை எடையும் விசையும் மிகுந்திருந்தன. பகதத்தரும் சுப்ரதேகமும் இணைந்து விடுப்பவை அவை. அவற்றை அறைந்து திசையழியச் செய்வதொன்றே வழி என கற்றுக்கொண்டார். அவர் பகதத்தரின் அம்புகளை அறைந்து விலக்கிய அதே கணம் இளைய யாதவர் தேரைத் திருப்பி அவரைக் காத்தார். அவரிடமுள்ள அரிய அம்பு நாராயணாஸ்திரம் எனப்படுகிறது. முன்பு அவர்களின் மூதாதையாகிய நரகாசுரன் விண்ணளந்த பெருமானை தவம் செய்து அடைந்தது. இடியோசையுடன் மின்னலின் ஒளியுடன் எழுவது. கருடனின் கூர்மூக்கும் விரிசிறகும் கொண்டது. அந்த அம்பு ஒன்றே அவர்களின் இறுதிப் படைக்கலம். பார்த்தா அதை வெல்பவனே அவர்களை வெல்ல முடியும் என்றார் இளைய யாதவர். அவரை அடி. அவர் நிலை குலைய வேண்டும். சினம் கொண்டு தன்னிலை மறக்க வேண்டும். அந்த அம்பை எத்தனை முன்னால் அவர் கையில் எடுக்கிறாரோ அத்தனை நன்று. அந்த அம்பு இருக்கிறது என்னும் நம்பிக்கையே அவரையும் அவருடைய யானையையும் ஆற்றல் மிக்கவர்களாக்குகிறது. அந்த அம்பை வென்றுவிட்டால் அவரிடமிருக்கும் எஞ்சிய அம்புகளால் பயனேதுமில்லை. அவர் சொல்வதை உணர்ந்த அர்ஜுனன் தன் அம்புகளால் பகதத்தரின் கவசங்களை அறைந்தார். அவருடைய நீளம்புகளால் எப்பயனும் இல்லை என்பது போல் இடதுகையால் அவற்றை விலக்கினார். அவருடன் போர்ப்பொறிகையிலேயே அருகிருந்த பிற வில்லவர்களிடம் வெற்றுச் சொல்லாடி நகைத்தார். அவருடைய அம்புகள் விசையின் ஓசையுடன் அவரை கடந்து சென்றன. அவருடைய மெல்லிய உடல் தேர்தட்டில் நின்று நடனமிட்டது. அந்த அம்புகளில் ஒன்று கூட அவரையோ தேரையோ தொடவில்லை. சீற்றம் கொண்ட பகதத்தர் க்ஷத்ரியன் என்று நடிக்கும் யாதவனே, இன்றுடன் உன் வாழ்வு முடிந்தது என்று கூவியபடி நாராயணாஸ்திரத்தை ஏவினார்.
அதை எடுக்க அவருடைய கை வளைந்து பின்னால் சென்று அம்பை எடுத்து நாணில் ஏற்றி தொடுத்து அக்கணம் தேர்தட்டில் எழுந்து தன் கவசத்தின் பின்முடிச்சை சீரமைத்தார் இளைய யாதவர். அவருடைய நெஞ்ச கவசத்தின் ஒளிமின்னல் பகதத்தரின் கண்களை விட்டுச் சென்றது. இடியோசை எழுப்பி அனல் கொண்டு எரிந்தபடி செம்மரச் செண்டு போல் வந்த அம்பு அர்ஜுனனின் தேரைக் கடந்து அப்பால் சென்று மண்ணில் அரைந்து விழுந்தது. அங்கே இடி விழுந்தது போல் நிலம் அதிர்ந்தது. மாபெரும் செந்நிறமலர் என அப்பொழுது இதழ்களை விரித்து மலர்ந்து வளைந்தடங்கியது. தேர்கள் சரிந்து உள்ளே விழுமளவுக்கு பெரிதாக இருந்தது அந்தக் குழி. அதற்குள் நீர் ஊறி சூழ்ந்திருந்த செம்மண் வளையத்தை நனைத்து மேலேறியது. மண்ணில் எழுந்த புண் என அது சேராகியது. புழுதித்திரையினூடாக அர்ஜுனன் அம்புகளை பகதத்தரை நோக்கி செலுத்தினார். முற்றிலும் நோக்கிழந்து அமர்ந்திருந்த அவருடைய தலைக்கவசம் உடைந்தது. நெஞ்சக்கவசம் பிளந்து உள்ளே பாய்ந்து உயிர் நரம்பை அரைந்து துண்டித்தது பார்த்தனின் வாளை. அலறியபடி அவர் யானை மேலிருந்து கீழே விழுந்தார். பொழுதிப்படலம் கரைந்து காற்றில் அலை கொண்டு அப்பால் சென்றபோது திகைத்து நின்றிருந்த சுப்ரதிகத்தின் காலடியில் கைவிரித்து கால் பரப்பி முகம் வானோக்கி வெறிக்க கிடந்த பகதத்தரை கௌரவப் படையினர் கண்டார்கள். சுப்ரதிகம் அவரை தன் துதிக்கையால் தொட எண்ணி நீட்டி அஞ்சி பின்னடைந்து மீண்டும் நீட்டியது. அதன் செவிகள் பதறிப்பதறி அலைபாய்ந்தன. மீண்டும் கை நீட்டி அது அவரை தொட முயன்றது. எதிர்காற்றில் விசை எழுவது போல் காலெடுத்து வைத்து பின்னடைந்தது. அதன் வயிற்றுக்குள் இருந்து எழுந்த உருமலை அவர்கள் கேட்டனர். பின்னர் அது மெல்ல முன்னால் சென்று அவரை தொட்டது. திடுக்கிட்டு செவியசைவு நிலைக்கு துதிக்கை மட்டும் நெளிய அப்படியே நின்றது. அதன் கை பதற்றம் கொண்டு பகதத்தரை உடலெங்கும் தொட்டு தொட்டு முத்தமிடுவது போல் அலைந்தது. அவரை எழுப்ப விழைவது போல புரட்டி புரட்டி உலுக்கியது. எழுப்பி அமரச் செய்ய முயன்றது. துதிக்கையில் தூக்கி எடுத்து காற்றில் உலுக்கியது. அதன் கையில் துணிப்பாவை போல் பகதத்தர் தொங்கிக் கிடந்தார். பின்னர் அவரை மிக மெல்ல நிலத்தில் கிடத்திவிட்டு பின்னட்டு எடுத்து வைத்து நோக்கி நின்றது. துதிக்கையை தலைக்குமேல் தூக்கி வணங்கி வாழ்த்தொலி எழுப்பியது. அந்த ஓசை துயர ஓலமாக மாற அப்பகுதியில் நின்றிருந்த அத்தனை யானைகளும் துதிவளைத்து மறுகுரல் எழுப்பின. அங்கே அத்தனை யானைகள் இருப்பது அப்போதுதான் தெரிந்தது போல் ஒவ்வொருவரும் திரும்பி நோக்கினர். இரு படைப்பிரிவுகளையும் சேர்ந்த யானைகள் மாறி மாறி ஓசையிட்டபடியே இருந்தன. பகதத்தரின் வேளக்காரப் படையினர் தங்கள் தலை அணிகளை எடுத்து வீசிவிட்டு ஒற்றை நிறையென்றாகி பகதத்தர் வாழ்க, முக்கரத்தான் வாழ்க, பிரஜோதிஷம் வெல்க என்று கூவியபடி மோதி உயிர்விடும் வஞ்சனத்துடன் அர்ஜுனனை நோக்கி பாய்ந்தனர். அவர்கள் நூற்றன்மறையும் அர்ஜுனன் தன் அம்புகளால் செருத்து கொன்று வீழ்த்தினார். அவர்களில் இறுதி வீரன் எஞ்சியிருந்த தருணத்தில் சுப்ரதிகம் பெருஞ்சீற்றத்துடன் துதிக்கையைச் சுழற்றி கொம்பு குலுக்கி அவரை நோக்கி பாய்ந்து வந்தது. அதை கொல், அதை விடுதலை செய் என்று இளைய யாதவர் சொன்னார். அர்ஜுனனின் தேரை அடைந்து அதை உடைக்க சுப்ரதிகம் முயல தேரை திருப்பி அதை ஒழிந்தார் இளைய யாதவர். அர்ஜுனன் பிறைவாளியால் அதன் துதிக்கையை வெட்டி வீழ்த்தினார். முகக்கை அருந்ததும் யானை திகைத்து நின்றது. அதன் முகம் மானுடத்தன்மை கொள்வது போல் தோன்றியது. அந்த வெட்டுண்ட கை மண்ணில் கிடந்து துள்ளிச் சுருண்டு குதிப்பதைக் கண்டு இருபக்கப் படைகளும் மருண்டு நின்றன. அந்தக் கை கரிய நாகமென நெளிந்து தவழ்ந்து யானையை நோக்கிச் சென்றது. படமெடுப்பது போல் மேலெழுந்து சுப்ரதிகத்தின் முகத்தில் மீண்டும் ஒட்டிக்கொள்ள முயன்றது. உடைந்த கலத்திலிருந்து என குருதி பெருகிக் கொட்டிக் கொண்டிருந்த முகத்துடன் நின்றிருந்த சுப்ரதிகம் அந்தக் கை தன்னை நோக்கி வருவதைக் கண்டு அஞ்சியது போல பின்னடைந்தது. துள்ளித் துள்ளி விழுந்த கையை விட்டு விலகிச் சென்று அதை கூர்ந்து நோக்கிய பின் திரும்பிக் கொண்டது. சில எட்டுகள் காலெடுத்து வைத்து பக்கவாட்டில் சரிந்து வயிறு ஒப்பிப் பெருத்து எழுந்து அலை கொள்ள விழுந்து வால் துவண்டு புழுதியில் அலைய பூதச்சிரிப்பு எழுந்த நகக்கால்கள் இரண்டு காற்றில் எழுந்து உதைத்துக் கொள்ள துடித்தது. அந்தக் கை தவழ்ந்து சுப்ரதிகத்தை அடைந்து அதன்மேல் ஏற முயன்று வழுக்கி வழுக்கி விழுந்தது. எஞ்சிய வேளக்காரப் படைவீரன் தன் கழுத்தை வேலால் வெட்டி சரிந்து விழுந்தான். அந்தக் கை அவ்வோசை கேட்டு திடுக்கிட்டு அவனை நோக்கி பாய்ந்து அவனை கவ்விச் சுழற்றி இறுக்கி அதிர்ந்து மெல்ல அடங்கியது. அரவான் சொன்னான்,
பகதத்தர் வீழ்ந்தார் என அறிவித்து முரசுகள் முழங்கின. கௌரவப் படையினர் அவரை வாழ்த்தி பேரொலி எழுப்பினர். பாண்டவர்கள் வெற்றிக்குரல் முழக்கினர். அன்று மாலை பகதத்தரின் உடலும் சுப்ரதேகத்தின் உடலும் இடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டன. நிமித்திகரின் கூற்றுப்படி பகதத்தர் இருந்த அதே அரசச்சிதையிலேயே சுப்ரதேகத்தின் உடலும் வைக்கப்பட்டது. ஆனால் அதன் துதிக்கை மட்டும் அருகிலிருந்த ஆழ்ந்த பிலத்திற்குள் போடப்பட்டு மண்ணிட்டு அடக்கம் செய்யப்பட்டது. பகதத்தரின் மகன் விஸ்வதத்தன் அவர் உடலுக்கு தீமூட்டினான். பகதத்தர் நுண்ணுருவாக விண்ணிலெழுந்தபோது சுப்ரதேகமும் உடனெழுந்தது. இருவரும் மீண்டும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டார்கள். சுப்ரதேகத்தின் துதிக்கை ஆழங்களுக்குள் புதைந்து தன் நாக உலகுக்கே மீண்டது. தன்னை ஆட்டுவித்து மானாகத்திலிருந்து விடுபட்ட சுப்ரதேகம் பகதத்தருடன் விண்ணுலகை அடைந்தது. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.